சின்ன கிராமத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த கதை. ஒரு 2 பசங்க டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. டே ராஜா, டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போக எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எப்படிதான் போகையோ. ஒரு சைடு பார்த்தா ஃபுல்லா சுடுகாடு, அதுக்கப்புறம் கல்ற அங்க உள்ள மண்டவோடெல்லாம் பார்க்க, இன்னொரு சைடு என்னன்னா காடா இருக்கு. இந்த காட்டு சைடு கூட நம்ம போயிடலாம்டா, ஆனா சுடுகாடு சைடு போகவே கூடாது. இப்ப வேற டான்சிங் பேய்னு ஒரு பேய் வேற ஊருக்குள்ள உலா வருதான். அதனால நம்ம 2 பேரும் காட்டு பாதையோட போயிருவோம். டேய் ராகுல், காட்டு பாதையில போறது என்னடா கிக்கு, சுடுகாட்டு பாதையில போறதுதான் கிக்கு. நீயும் என் கூட சுடுகாட்டு பாதையிலேயே வா, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம்டா. போடா ராஜா, நீ வேணா சுடுகாட்டு பாதையில போய்க்கோ, நான்லாம் போக மாட்டேன்ப்பா. நான் காட்டு பாதையிலே போனாலே சீக்கிரமா வீடு போய் சேர்ந்துருவேன், சரியா? போடா பயந்தாங்கொழி, எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில பயந்துக்கிட்டே தான் இருக்க போட. என்ன மாதிரி த்ரில்லிங்கா இருடா, அப்பதான்டா நல்லா இருக்கும், லைஃபே ஜாலியா இருக்கும். நான் சொல்றத கேளு, நீயும் ஒழுங்கா காட்டு பாதையில வீட்டுக்கு வா, சுடுகாட்டு பாதையிலலாம் போகாத, சரியா? நம்ம அம்மா தேடிட்டு இருப்பாங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வா. முடியாது ராகுல், நீ வேணா காட்டு பாதையில வீட்டுக்கு போ, நான் இந்த சுடுகாட்டு பாதையில தான் வருவேன், சரியா? என்னமோ பண்ணு, நான் சொன்னா என்ன நீ கேக்கையா போற? பரவாயில்லையே ராகுல், என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. சரி நீ அப்படி போ, நான் இப்படி போறேன். 2 பேரும் வீட்டுல சந்திப்போம், சரியா? ராகுல்ங்கிற தம்பி காட்டுப்பாதையில மெதுவா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். ஆனா இந்த ராஜா சொல் பேச்சு கேட்காம அந்த சுடுகாட்டு வழியா போனான். கொஞ்ச தூரத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு பேய் டான்ஸ் ஆடிட்டே இருந்துச்சு. பின்னாடி திரும்பி அதை அவன் மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தான் ராஜா. யாரம்மா நீ இப்படி நடு சுடுகாட்டுல நின்று ஆடிட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, கொஞ்சம் பயமா கூட இருக்கு. ஏன் இப்படி தன்னால ஆடிட்டே இருக்க? ஒரு பாட்டு ஒண்ணுமே இல்லை, ஏன் இப்படி வெள்ளை சேலை கட்டிட்டு ஆடுற? அங்க ஆடிக்கிட்டே இருந்த பேய் தன்னால திரும்பி ராஜா கிட்ட வந்து அவகிட்ட இருந்த கத்தி எடுத்து ராஜாவை வேகமா குத்த ஆரம்பிச்சிடுச்சு. என்ன நடக்குனே புரியாத ராஜா அங்கேயே விழுந்து இறந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த பேய் அங்கிருந்து பறந்து மரத்து மேல பேய் இருந்துகிட்டு. அடுத்த நாள் காலையிலயும் விடிஞ்சிச்சு. அந்த வழியா போற 2 அக்கா அவனை பார்த்தாங்க, ராஜா என்ன இப்படி கிடக்கானேன்னு. ஏக்கா பாத்தீங்களக்கா, ராஜா எப்படி கிடக்கான்னு? எப்படி நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. நேத்தே ராகுல் கூப்பிட்டுருக்கான் காட்டு பாதையில, ஆனா இவன் தான் வரல. என்னக்கா பண்ண சொல்றீங்க? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தான் கொடுக்க முடியும், வேற என்ன பண்ண? டான்சிங் பேய் ஊருக்குள்ள நடமாடுதுன்னு சொன்னா எங்க கேக்குறாங்க, அவங்க விருப்பப்படி தான் இருக்கிறாங்க. சரிக்கா, இவங்க அம்மாட்ட போய் நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா அவங்க அம்மா வேற பையனை காணும்னு தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டான்சிங் பேய் இப்படி இவனை கொண்டு போட்டுட்டு. பிள்ளைங்க அம்மா சொல் பேச்ச கேட்கணும், அப்பந்தான் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை ஃப்ரெண்ட் அது சொல்லியிருக்கான், ராகுல் காட்டு பாதையில போலான்னு. இந்த ராஜா திமுர் பிடிச்சவன் இப்படி போயிருக்கான். சரிக்கா, நம்ம வேகமா போய் அவங்க அம்மாட்ட தகவல் சொல்லுவோம். அவங்க அம்மா பதறிக்கிட்டு கிடப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டும் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த டான்சிங் பேய் ஆட்டம் முடியவே இல்லை. ஒவ்வொரு வீடா போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. கண்ணன்னு ஒருத்தன் இரவு கட்டில படுத்திருக்கும் போது என்ன சத்தம்னு எந்திச்சு பார்த்தான். அங்க அந்த டான்சிங் பேய் ஆடிட்டு இருந்துச்சு. அவன் எந்திரிச்சதை தெரிஞ்ச அந்த டான்சிங் பேய் அவனையும் குத்த ஓடிச்சு. அடுத்த நாள் காலையிலயும் விடிய ஆரம்பிச்சிச்சு. ஊருக்குள்ள ராஜா இறந்ததை பத்தி ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. யாருப்பா தம்பி நீ இவ்வளவு வேகமா வந்து மூச்சு வாங்க நிக்க? பின்னாடி வந்து நின்னா கொஞ்சம் சொல்ல மாட்டியா? நாங்க இங்க கொஞ்சம் சின்சியரா பேசிட்டு இருக்கோம்ல. தம்பி, இப்படி பொம்பளை ஆட்கள் ஊர் ஆட்கள் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் இப்படி வந்து நிக்க கூடாதுப்பா. நாளை பின்னையும் ஊர்ல ஏதாவது தப்பா சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு போ. அக்கா, நானும் அதுதான்க்கா பேச வந்தேன். இந்த டான்சிங் பேய் ஆட்டம் முடியவே இல்லைக்கா. நைட்டு வீடா வந்து ஆடுதுக்கா அந்த டான்சிங் பேய். என்ன தம்பி சொல்ற? நாங்களும் அந்த டான்சிங் பேயை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த டான்சிங் பேய் ஒரு சின்ன பையனை கொன்னு போட்டுடுச்சு. அதுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. அதனாலதான் இனிமே அந்த சுடுகாடு பக்கம் யாரும் போடக்கூடாதுன்னு தடை பண்ணலான்னு இருக்கோம். அதை பத்தி தான் நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம். அக்கா, நீங்க சுடுகாட்டு பக்கம் போலனாலும் அந்த டான்சிங் பேய் வீடா வந்து டான்ஸ் ஆடி நம்மளை கொன்னு போட்டுருக்கா. நேத்து எப்படியோ நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். என்ன தம்பி சொல்ற? நீயும் அந்த டான்சிங் பேய பாத்தியா? அப்போ அதெல்லாம் உண்மைதானா? வெறும் கட்டுக்கதை இல்லையா? இந்த டான்சிங் பேயில இருந்து நம்ம ஊரை எப்படி காப்பாத்தன்னு எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டுக்கே.
ஒன்றும் இல்லைக்கா, சாயங்காலம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஊரடங்கு உத்தரவு போட்டால் போதும். நம்ம இந்த டான்சிங் பேயிலேருந்து தப்பிச்சிடலாம், வேற வழி இப்போ கிடையாது. விடுகதைக்கான நேரம். அம்மா சேலையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது. ஆன்சர் தெரிஞ்ச கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது ஸ்டோரிஸ், ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சிந்து கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தென் சப்ஸ்கிரைப் வித் சப்போர்ட் பண்ணுங்க.